காய்ஸ், இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா கிளாஸ் 12ஓட எக்ஸசைஸ் 1.1ல் இருக்க செகண்ட் சம்மோட செகண்ட் சப்டிவிஷன் தான். ஓகே, செகண்ட் சம்மில் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் திஸ் கொஷின். ஓகேவா, கொடுத்துருக்க கொஷினோட இன்வர்ஸ் வந்துட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட் சம் வந்துட்டு நம்ம 2x2 மேட்ரிக்ஸ் பார்த்தோம். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு கொடுத்துருக்கிறது 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் ஃபோக்கஸ்டாக கவனிங்க. ஸோ இதையுமே வந்துட்டு ஏவாக நம்ம அஸ்யூம் பண்ணிப்போம். இது ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அண்ட் as I told in earlier question, A inverseக்கு ஃபார்முலா இருக்குது. A inverse equal to 1 by determinant of A into adjoint A. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஏவோட வேல்யூ வந்துட்டு செக் பண்ணோம். அப்போ தான் ஏ இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா ஆகாதான்றதே நம்மளுக்கு தெரியும். ஸோ டிட்டர்மினன்ட் ஏ வந்துட்டு ஃபஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷனில் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ லெட்ஸ் டூ தட். 5 1 1 and 5 1 1 1 5. ஸோ ஃபஸ்ட் 5 வச்சுட்டு 5 into 5 25 minus 1. நெக்ஸ்ட்டு minus 1 வச்சுட்டு 5 minus 1. நெக்ஸ்ட்டு plus 1 1 minus 5. ஸோ இது கேன்சல் பண்ணனா 24. 5 into 24 வந்துட்டு 120. நெக்ஸ்ட் வந்துட்டு 5 minus 1 4, மைனஸ் இருக்குது, அப்போ -4. நெக்ஸ்ட்டு -4. ஸோ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 1 1 2ன்னு கிடைக்கும், நாட் ஈக்குவல் டு 0. அப்போது ஏ இன்வர்ஸ் வந்துட்டு எக்ஸிஸ்ட். நெக்ஸ்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அட்ஜாயிண்ட் ஏ வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ வந்துட்டு ஃபஸ்ட் சம்மில் சொன்ன மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். பண்ணலாமா? 5 1 1 1 5 1 1 1 5 டிரான்ஸ்போஸ். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் நான் இந்த கொஷினில் வந்துட்டு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸ்க்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணுன்ற வேலை இந்த ரோ அண்ட் இந்த காலமை வந்துட்டு மறைச்சிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும், 25 minus 1. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாசிட்டிவில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்துட்டு நெகட்டிவில் ஆன்சர் வரும். அப்போ இந்த ரோ அண்ட் இந்த காலமை மறைச்சிக்கிட்டோன்னா 5 minus 1. நெக்ஸ்ட் இந்த ரோ அண்ட் இந்த காலம் மறைச்சோன்னா 1 minus 5 பாசிட்டிவில். இங்கே பாசிட்டிவில் முடிச்சிருக்க வேலை நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி ரோ அண்ட் காலம் வந்துட்டு மறைச்சிக்கணும். 5 minus 1 பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகும். அப்போது 25 minus 1 நெக்ஸ்ட்டு நெகட்டிவ். அப்போது 5 minus 1. நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் இங்கே முடிஞ்சிருக்க வேலை பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகும். அப்போ என்ன ஆகும், இப்போது இந்த ஸ்பேஸ் கண்டுபிடிக்கணுன்ற வேலை இந்த ரோ அண்ட் இந்த காலம் மறைஞ்சிரும். அப்போ 1 minus 5 நெகட்டிவ், தென் இது, அப்போது 5 minus 1 நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ், இந்த ரோ அண்ட் இந்த காலம். அப்போது 25 minus 1. ஸோ இது வந்துட்டு ஹோல் டிரான்ஸ்போஸ் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணணும். 25 minus 1 24, 4 மைனஸ் வெளில இருக்குது, -4 -4. நெக்ஸ்ட்டு -4 24 -4 -4 -4 and 24. இதுதான் உங்கள் அட்ஜாயிண்ட் ஏன்னு நான் சொல்ல மாட்டேன், பிகாஸ் ட்ரான்ஸ்போஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்போஸ் பண்ணிடலாம். ஆஸ் ஐ டோல்டு யூ ஏர்லியர், ட்ரான்ஸ்போஸ்னால் என்ன, ரோவில் இருக்கிறத காலமாக எழுதும். இப்போது 24 -4 -4, தென் -4 24
minus 4, minus 4, minus 4, 24. இதுதான் adjoint A ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணணும், A இன்வெர்ஸில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம். ஓகே, பண்ணிடலாம். A டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்துட்டு பார்த்துக்கோங்க 1 1 2. ஓகே, ஸோ A இன்வெர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன, 1 பை டிட்டர்மினன்ட் A. 1 பை டிட்டர்மினன்ட் A ஓட வேல்யூ என்ன, 1 1 2. ஸோ ஃபஸ்ட் ஒரு நிமிஷம் adjoint A மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன். 24 minus 4 minus 4 minus 4 24 minus 4 minus 4 minus 4 24. இது adjoint. ஸோ இதுலேருந்து என்ன காமனாக எடுக்கலான்னு பாருங்கள். 4 வந்துட்டு காமனாக எடுக்கலாமா? அப்போ என்ன ஆகும் இந்த சம்மில் 4 காமனாக எடுத்தோம்னா 4 by 1 1 2ன்னு வரும். ஸோ 4 காமனாக எடுக்கிறதால இங்கே 6 minus 1 minus 1 minus 1 minus 1 6 minus 1 and minus 1 6. ஸோ 4 டேபிள்ஸில் இது கேன்சல் ஆகும் தானே? இது கேன்சல் ஆகல. ஸோ 4 1s are 28 times. அப்போது ஃபைனல் A இன்வெர்ஸோட ஆன்சர் என்ன, 1 by 28 into 6 minus 1 minus 1 minus 1 6 minus 1 minus 1 minus 1 6. ஸோ இதுதான் இதோட ஃபைனல் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ இதுவுமே ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ் தான். இதையுமே வந்துட்டு நம்ம ஏவாக தான் அசியூம் பண்ணிக்க போகிறோம். ஸோ A இன்வெர்ஸ் ஃபார்முலா நான் திருப்பி எழுதலை. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் A வந்துட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். டிட்டர்மினன்ட் A வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க இப்போ தெரிஞ்சிருக்கும். ஸோ 2 into 8 minus 7 minus 3 6 minus 3 plus 1 21 minus 12. இதை வந்துட்டு இப்போ சால்வ் பண்ணலாம். ஸோ 8 minus 7 வந்துட்டு 1. ஸோ 2 into 1 2. நெக்ஸ்ட்டு 6 minus 3 வந்துட்டு 3. 3 into 3 9. வேலை ஒரு மைனஸ் இருக்கிறதால minus 9 ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாசிட்டிவில் தான் ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ 21ல் 12 போச்சு அப்படின்னா என்னென்னா 9. ஸோ ப்ளஸ் 9 and minus 9 கேன்சல் ஆகிடும். அப்போது A determinant value 2. ஸோ A determinant is not equal to 0. therefore A inverse exists. இந்த பாயிண்ட்டை மட்டும் மறந்துடாதீங்க. 2 மார்க் அப்படின்னா ஹாஃப் மார்க் தருவாங்க. இஃப் இட் இஸ் 3 மார்க் அப்படின்னா 1 மார்க் கண்டிப்பாக இதுக்கு தருவாங்க. ஸோ கண்டிப்பாக இதை எழுதணும். நெக்ஸ்ட் இப்போது adjoint A வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். adjoint A வந்துட்டு உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், பட் ஸ்டில் நான் இங்கே போடுறேன். ஓகே, ஸோ என்ன 2 3 1 3 4 1 3 7 2. ஸோ இந்த ஸ்பேஸ் வேணும், இந்த ரோ என்ன இந்த காலம் மறைச்சா 8 minus 7 minus 6 minus 3 plus 21 minus 12. நெக்ஸ்ட்டு நெகட்டிவில் ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, இது வேணும். ஸோ இது 6 minus 7 பாசிட்டிவ், இது வேணும். ஸோ 4 minus 3. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ், இந்த பார்ட் வேணும். 14 minus 9. நெக்ஸ்ட் இது, அப்போது 3 minus 4. நெக்ஸ்ட்டு நெகட்டிவ், இந்த ஸ்பேஸ், அப்போ 2 minus 3. நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ், அடுத்து இந்த இடம் வேணுன்றதால 8 minus 9 whole transpose. ஸோ இதை இப்போ சால்வ் பண்ணிடலாம். ஸோ இதை நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் காட்டுறேன், பிகாஸ் உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியுன்ற வேலை. டிரான்ஸ்போஸ் அண்ட் டிரான்ஸ்போஸ் வந்துட்டு எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரியும். ரோவில் இருக்கிற காலமில் தூக்கி எழுதணும். 1 1 minus 1. நெக்ஸ்ட்டு minus 3 1 1
9 minus 5 1. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஏ இன்வர்ஸ் ஃபார்முலாவில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ 2, அட்ஜாயிண்ட் ஏ வந்துட்டு 1 1 minus 1 minus 3 1 1 9 minus 5 1. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.